ஹரியானாவில் ஆளும் பாஜக அரசு பெரும்பான்மை இழந்துள்ள நிலையில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. ஹரியானா சட்டசபையின் பெரும்பான்மை பலம் 45 என்ற நிலையில் பாஜக வசம் 46 எம்எல்ஏக்கள் இருந்தனர். இதனிடையே ரந்தீர் கோலன், தரம்பால் கோந்தர், சோம்பீர் சிங் ஆகிய 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு வழங்கி வந்த ஆதரவை வாபஸ் பெற்று காங்கிரசுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதனால் பாஜகவின் பலம் 43ஆக குறைந்துள்ளது. அதேபோல் காங்கிரஸ் கட்சிக்கு 30 எம்எல்ஏக்கள் உள்ளனர். தற்போது 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்துள்ள நிலையில் அவர்களின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. ஜனநாயக ஜனதா கட்சி ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் காங்கிரசின் பலம் 43ஆக உயரும். 2 எம்எல்ஏக்கள் யாருக்கும் ஆதரவளிக்காமல் நடுநிலை வகிக்கின்றனர். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அம்மாநில முன்னாள் துணை முதலமைச்சர் துஷ்யந்த் ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. ஆளுநரை நாளை சந்திக்க காங்கிரஸ் தலைவர்கள் நேரம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.